அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம். நகரவாசிகள், இது என்னுடைய 36வது நூலாகும். இந்த நூல் சிறுகதை தொகுப்பாகும். விழிமின் எழுமின், நல்ல மனம், மனசெல்லாம் செண்பகப்பூ, இன்னொரு தாய், விருது, 2 ரூபா, இந்த 6 சிறுகதை தொகுப்புகளை கடந்து இது 7வது சிறுகதை தொகுப்பாகும். எனது சிறுகதைகளுக்கு நல்ல வரவேற்பு இருந்ததால் அதுவே எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. முன்னமே 6/7/1996 மாலை மலர் தேன்மலரில் தப்ப முடியாது என்கிற சிறுகதை வெளியானது. இந்த கதை HIV விழிப்புணர்வு கதையாகும். வாய்ப்பு தேடி தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு நான் சென்றபோது அந்த தொலைக்காட்சியில் DFT இயக்குனர்கள் கைவண்ணத்தில் வாராவாரம் ஒரு கதை வெளியாகி கொண்டிருந்தது. அதில் எனது தப்ப முடியாது சிறுகதைக்கும் வாய்ப்பு கிடைத்தது. தப்ப முடியாது கதையை மருதநாயகம் படத்தில் கமலஹாசன் அவர்களிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்த செந்தில்குமார் அவர்கள் இயக்கினார். இயக்குனர் செந்தில்குமார் அவர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பின் அப்போது சன் தொலைக்காட்சியில் கதை நேரம் என்கிற பகுதியில் ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான பாலு மகேந்திரா அவர்கள் கதை நேரம் என்கிற ஒரு தொடரினை இயக்கி வந்தார். தப்ப முடியாது கதை வெளியானதும் எனது நூல்களை எடுத்துக்கொண்டு பாலு மகேந்திரா அவர்களை சென்று சந்தித்து விவரம் கூறி அவரிடம் புத்தகங்களை கொடுத்தேன். ஆனால் கதை நேரம் பகுதி முடியும் தருவாயில் இருந்த தருணம் அது. முயற்சி செய்கிறேன் என்று எனக்கு அன்பாக சொன்னார் திரு பாலு மகேந்திரா அவர்கள். இப்படி சிறுகதையில் எனக்கு அதிக ஆர்வம் இருந்தது. என்னுடைய அனைத்து சிறுகதைகளிலும் சினிமா பாதிப்பு அதிகமாக இருக்கும். காரணம், நான் சினிமாவிற்கு கதை எழுத வந்தவன். நகரவாசிகள் எனும் இந்த தொகுப்பில் மொத்தம் 34 சிறுகதைகள் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 328 பக்கங்களை கொண்டது. வாழ்க்கை துணை மாத இதழுக்காக திருமண அனுபவங்கள் குறித்து நடிகரும் இயக்குனருமான பாண்டியராஜன் அவர்களை நேர்காணல் செய்ததிலிருந்து உங்களுக்காக மனிதனின் வாழ்வில் தைரியத்தையும் துணிச்சலையும் அவனுக்கு வரும் துணையால் மட்டுமே தர முடியும். துணை இல்லாவிட்டால் துணிச்சல் இல்லை. ஆகவே வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் தனக்கென்று ஓர் துணையை தேடிக்கொள்வது அவசியம். இப்படி நெத்தியடியாக சொல்லும் பாண்டியராஜன் அவர்களின் திருமண வாழ்க்கை அனுபவங்களை கேட்போம். பாதி காதல் பாதி ஏற்பாடு ரெண்டுமே கலந்தது எங்களோட திருமணம். 1986 மார்ச் மாதம் சென்னையில் தான் நடந்துச்சு. என்னோட மனைவி பெயர் வாசுகி. சினிமாவை பொறுத்தவரை என்னுடைய அதிகபட்ச ஆசை உதவி இயக்குனராவது தான். இந்த பாக்கியம் சிறு வயதிலேயே கிடைத்துவிட்டதால் சரியான வயதில் ஆண் பாவம் என்ற படத்தை எழுதி இயக்கி மக்களிடையே யார் என்பதை காண்பித்து திரையுலகின் மரியாதையையும் பெற முடிந்தது. டிசம்பர் 6ஆம் தேதி ஆண் பாவம் வெளியாகியது. அதைத் தொடர்ந்து அடுத்து 80வது நாளில் என்னுடைய திருமணத்தை முடிவு செய்தேன். இவ்வாறு செய்ததால் ஒரே சமயத்தில் மக்களின் பார்வையும் திரையுலகின் பார்வையும் என்னை தெரிந்து கொள்ள பெரும் சந்தர்ப்பமாக அமைந்தது. முதல் நாள் நிச்சயத்தின் போது கலைஞர் அவர்கள் வந்து வாழ்த்தினார். திருமணத்திற்கு எம்ஜிஆர் அவர்களின் வாழ்த்தையும் நேரில் பெற்றதை பெரும் பேராக எண்ணுகிறேன். நடிகராக இருந்து கொண்டு பெண் தேடும் அந்த சிரமம் எனக்கு இல்லை. என் மாமனார் அவினாசி மணி அவர்கள் மாபெரும் கவிஞர். என் குரு பாக்யராஜ் அவர்களின் நண்பரும் கூட. கன்னிராசி படம் பண்ணும் வேளையில் அடிக்கடி அவர் வீட்டுக்கு சென்று பாடல்களை போட்டு காட்டுவேன். அப்போது வாசுகி +1 படித்து கொண்டிருந்தார். அவரையும் அடிக்கடி பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது.
இந்த சமயத்தில் ஒரு படம் பண்ணுவதற்காக வாசுகியின் தந்தை அட்வான்ஸ் பணம் கொடுத்தார். அன்று வாசுகிதான் எனக்கு உணவு பரிமாறினார். அதை பார்த்த என் நண்பர், இந்த மாதிரி ஒரு பொண்ணாக பார்த்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க என்று கூற, இந்த பொண்ணை பற்றி பேசினா கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கேட்டுடுவாங்க என்று நகைச்சுவையாக பதில் சொன்னேன். பிறகு யோசித்து பார்த்தேன். அந்த பாசமான குடும்பத்தில் இருந்த வாசுகியைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்று முடிவு செய்தேன். பிப்ரவரி 27 திருமணம் பற்றி பேச்சுவார்த்தை ஆரம்பித்து மார்ச் 27 திருமணம் செய்து கொண்டேன். என்னுடைய லட்சியத்தில் வெற்றி பெற்ற பின் அடுத்து என்னவென்று யோசித்தேன். தனி மனிதனாக வாழ்ந்தால் கவனம் ஒரு திசையில் இருக்காது, சிந்தனைகள் சிதறும். ஆகவே வாழ்க்கையிலும் ஒரு இடத்தை பிடித்து ஜெயிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன். மனதுக்கு பிடித்த பெண்ணையும் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டேன். ஆண் பெண் சேர்க்கை, சந்ததி விருத்தி, இது மட்டுமல்லாமல் அன்பு, மகிழ்ச்சி, பாசம் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக திகழ்வது திருமணமே. எவ்வளவுதான் வறுமை வந்தாலும், இந்த சமுதாயமும் சூழ்நிலையும் எவ்வளவுதான் நசுக்கினாலும், கணவன் மனைவிக்குள் சரியான புரிதல் இருந்துவிட்டால் எப்பேற்பட்ட பூகம்பத்தையும் எதிர்த்து நிற்கலாம். குடும்ப வாழ்க்கை என்பது நூல் பிடித்த மாதிரி. இழுத்து பிடித்து எப்போதும் நேராக இருக்கும்படி வைத்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் விட்டாலும் அது தொங்கிவிடும், அதிகமாக இழுத்தாலும் அருந்துவிடும். திருமணம்தான் ஆண் பெண் இருவருடைய வாழ்க்கையையும் முழுமையடையச் செய்கிறது. வாழ்க்கை பற்றிய வளைவு நெளிவு சுழிவுகளை கற்றுத்தருகிறது. மொத்தத்தில் மனித பிறப்புக்கு அர்த்தமாக விளங்குவது திருமணமே. வாழ்க்கை என்ற ஒன்றை நாம் விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. நம்மால் பிறருக்கு இலவசமாகவும் தர முடியாது. அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில்தான். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று புலம்புவதை தவிர்க்க வேண்டும். கஷ்டம் எல்லோருக்கும் உண்டு. ஒரு கஷ்டம் வரும்போது அதற்கு முந்தைய கஷ்டத்தை எப்படி தீர்த்தோம் என்பதை நினைத்து பார்த்தால் அப்போதைய கஷ்டம் பெரிதாக தெரியாது. கஷ்டத்தை மறக்கச் செய்து மற்றவர்களை சிரிக்க வைத்து பார்ப்பதை தான் பெரிய சாதனையாக நினைக்கிறேன். நான், என் மனைவி வாசுகி, 3 ஆண் பிள்ளைகள். பல்லவராஜன், பிருத்திவிராஜன், பிரேமராஜன். இது இப்போதைக்கு என்று அர்த்தமாக சிரித்தார். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.